நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சியிலே நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. என்னை காக்கும் இறைவன் நீரே உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னை காக்கும் இறைவன் நீரே உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். எனையாளும் தலைவர் நீரே உம்மை அன்றி ஆசவேல. எனையாளும் தலைவர் நீரே உம்மை அன்றி ஆசவேல. என்னை காக்கும் இறைவன் நீரே அரசாலும் தலைவர் நீரே. என்னை காக்கும் இறைவன் நீரே அரசாலும் தலைவர் நீரே. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எனக்குரிய பங்கு நீரே பாரம்பரை சொத்து நீரே. எனக்குரிய பங்கும் நீரே பாரம்பரை சொத்து நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே இரவும் பகலும் பேசும் தெய்வமே. ஆலோசனை தரும் தகப்பனே இரவும் பகலும் பேசும் தெய்வமே. எனக்குரிய பங்கு நீரே பரம்பரை சொத்து நீரே. எனக்குரிய பங்கு நீரே பரம்பரை சொத்து நீரே. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எப்போதும் என் கண் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளேன். எப்போதும் என் கண் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளேன். வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைவுற விட மாட்டேன்.
வலப்பக்கத்தில் இருப்பதனால் ஆசை உறவிடமாடி எப்போதும் என் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளேன். எப்போதும் என் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளேன். ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ஜீவமாகும் எனக்கு போதித்தே, ஜீவனே உம்மை பாடுவேன். ஜீவமார்க்கம் எனக்கு போதித்தே, ஜீவனே உம்மை பாடுவேன். என் இதயம் மகிழ்கிறது, என் உடலும் இளைப்பாறுது. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. என் முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. 296 உன்னதரே என் நேசரே, உமது பேரண்டை நான் அசைவுறாதிருப்பேன். உன்னதரே என் நேசரே, உமது பேரண்டை நான் அசைவுறாதிருப்பேன். முழு மனதோடு நன்றி சொல்வேன், முகமலர்ந்து நன்றி சொல்வேன். முழு மனதோடு நன்றி சொல்வேன், முகமலர்ந்து நன்றி சொல்வேன். கூப்பிட்ட நாளுக்கு பதில் தந்தீரே, ஆத்துமா வாழ பலன் தந்தீரே. கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே, ஆத்துமா வாழ பலன் தந்தீரே. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினார் அசைவுறாதிருப்பேன். வலது கரத்தால் காப்பாற்றி வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றினீர். வலது கரத்தால் காப்பாற்றினீர், வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றினீர். எனக்காயாவையும் செய்து முடித்தீர், என்றும் உள்ளது உமதன்று. எனக்காயாவையும் செய்து முடித்தீர், என்றும் உள்ளது உமதன்று. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினார் அசைவுறாதிருப்பேன். உந்த நினைவில் அகமகிழ்வேன், நீ தந்த வெற்றியில் களி கூறுவேன். உந்த நினைவில் அகமகிழ்வேன், நீ தந்த வெற்றியில் களி கூறுவேன். மனதில் ஏக்கங்கள் மலரசே, வாய்விட்டு கேட்டலை மறுக்கவில்லை.
மனதின் ஏக்கங்கள் மலர செய்தீர் வாய்விட்டு கேட்பதை மறுக்கவில்லை உன்னதரே என் நேசரே உமது அன்பினால் அசைவுறாதிருப்பேன் அசைவுறாதிருப்பேன். ஆமாப்பா, இதோ நல்ல சமாதானம் ஊழி என்ற ஊழிச்சின் பேரால் இந்த பாடிச்சல் ஆண்டு அமேனப்பா நீங்கள் தோற்றுவித்து அமேனப்பா 21 வருடம் 22வது வருடம் ஓடிக்கொண்டிருந்தது தகப்பன தேவ தம்பி மிகவும் கருணையோடு கிருபையோடு இந்த ஊழியத்தில் நடத்துறீங்கப்பா. நாங்க ஓடலப்பா, எங்க பிரயாசம் இல்லப்பா, எங்க பக்தி இல்லப்பா, எங்க பலம் இல்லப்பா, எல்லாம் உங்க கிருபப்பா. உங்க கிருபையினால நடக்குது தகப்பன. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உண்மை புகழ உண்மை பாட அப்பா நேரங்களை செலுத்துவதற்காக கொண்டாட கூடி நன்றி தகப்பன. இதோ மேலும் மேலும் உமக்குள் மாத்திரம் நாங்கள் சிறக்க உமக்குள் வாழ கிருபை ஊற்றுங்கப்பா. இந்த பூமியில நீங்க என்னென்ன செய்யணும்னு இங்க சித்தம் உண்டோ அவையெல்லாம் இந்த வேலை நடக்கட்டும் அப்பா. பசுத்த ஆவியானவர் அமேனப்பா அப்பா பலமா இறங்குவாருங்க அப்பா. ஆதியில உங்களுடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் பொழுது அமேனப்பா அந்த இடம் அசைந்தது என்று சொல்லப்படுது தகப்பன. பூமி அதிர்ந்து ஒரு உத்தரவு கொடுத்தேன் என்று கேள்விப்பட்டது தகப்பன. அதே போல இப்பொழுது நாங்கள் பார்க்க ஆசையாய் வாஞ்சியா இருக்கிறோம் அப்பா. பேச்சினால் அல்லப்பா, பலத்தினாலே பார்க்க முடியாது. நீர் ஆசிக்கிறிய தகப்பன அப்பா. உங்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் நீங்கள் மூச்சாக இருப்பதற்காக நன்றி தகப்பன. நன்றி. இதோ இந்த வேலையை ஒப்புடுக்கிறோம். தேவதாமே எங்களை ஆசீர்வதிப்பீராங்க. ஆமென் ஆமென். சாங் நம்பர் 299. என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறீர், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறீர், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. அல்லேலூயா. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். புல்லுள்ள இடங்களில் மேய்கின்றேன், அமர்ந்த தண்ணீரங்கை செய்கின்றேன். புல்லுள்ள இடங்களில் மேய்கின்றேன், அமர்ந்த தண்ணீரங்கை செய்கின்றேன். ஆனந்தமே என்னாலுமே அப்பாசம் சமூகத்திலே. அல்லேலூயா. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். புது உயிர் தினம் தருகிறேன், ஆன்மாவை தேடி மகிழ்கிறேன். புது உயிர் தினமும் தருகிறேன், ஆன்மாவை தேடி மகிழ்கிறேன். ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. அல்லேலூயா. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். இருள் சூழ பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. அல்லேலூயா. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன்,
பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். நன்மையும் கிருபையும் தொடருமே, உயிரோடு வாழும் நாளெல்லாம். நன்மையும் கிருபையும் தொடருமே, உயிரோடு வாழும் நாளெல்லாம். ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. அல்லேலூயா. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். நிலைத்திருப்பேன் இல்லத்தில் நித்திய நித்திய காலமாய். நிலைத்திருப்பேனும் இல்லத்தில் நித்திய நித்திய காலமாய். ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. அல்லேலூயா. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். சோதனை பாடுவாங்க. நன்றி அப்பா, நீங்க பாட சொல்றீங்கப்பா, நீங்க துதிக்க சொல்றீங்கப்பா. அவற்றின் வழியாக எங்களுக்கு வேண்டியவர்கள் யாவையும் நீங்க பார்த்துருவீங்க தகப்பன. இவற்றால் நடக்கின்ற யுத்தங்கள் யாவும் உம்முடைய கரத்தில் நடக்கிறது தகப்பன. நீங்கள் எங்களை நேசிக்கிறீர், நீங்கள் எங்களை தொடுகின்றீர். அதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர். அப்பா நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். ஆடுவேப்பா, நீங்களை ஆசீர்வதிப்பீராங்கப்பா. திருப்பாடல் 16 ஒரு வசனம். திருப்பாடல் சங்கீதம் 16 ஒரு வசனம். 16:5. 16:5. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். யார் நம்மளுக்கு சுதந்திரம்? கர்த்தர். கர்த்தரே நமக்கு சுதந்திரம். அந்த சுதந்திரம் அவருக்கு நம்மகிட்ட இருக்கிறதுனாலதான் நம்மளால இன்னைய வரைக்கும் மூச்சோட வாழ முடியும். இல்லை எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய நோய்கள் நொடிகள் எல்லாம் வந்து கூட இன்னைய வரைக்கும் ஆண்டவர் நம்ம சுதந்திரமா இருப்பதினால, அவர் நம்ம பங்கா இருப்பதினால அவர் எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை காப்பாற்றுகிறார். ஆகவே நம்ம அவரை புகழ்ந்து பாடணும், துதிக்கணும் அப்படின்னு சொல்ற காரணமே இந்த சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை இந்த பூமியில நமக்கு கொடுக்க வல்லமையுடைய ஒரே ஒரு தெய்வம் அவர் தான், வேற யாரும் கிடையாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 311 பாடலில் சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். நித்தம் நித்தம் கர்த்தநாமம் பாடி உயர்த்திடுவோம். சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். நித்தம் நித்தம் கர்த்தநாமம் பாடி உயர்த்திடுவோம். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். சப்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். நித்தம் நித்தம் கர்த்தநாமம் பாடி உயர்த்திடுவோம். புது பாடல் பாடி மகிழ்வோம் புனிதர்கள் சபையிலே. புது பாடல் பாடி மகிழ்வோம் புனிதர்கள் சபையிலே. துதிபலி எழும்பட்டும், ஜெயக்கொடி பறக்கட்டும். இன்று துதிபலி எழும்பட்டும், ஜெயக்கொடி பறக்கட்டும். எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல் உதித்தது. எழுப்புதல் தேசத்தில்
பொழுது போல் உதித்தது. ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். சப்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். நீத்தம் நீத்தம் கத்தலாமோம் பாடி உயர்த்திடுவோம். உண்டாக்கினாரே நம்மை உள்ளம் மகிழட்டும். உண்டாக்கினாரே நம்மை உள்ளம் மகிழட்டும். ஆளுநர் அவதானே இதயம் துள்ளட்டும். நம் ஆளுநர் அவதானே இதயம் துள்ளட்டும். தேசத்தில் பொழுது போல் உதித்தது. எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல் உதித்தது. ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். சத்தமாய் பார் சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். நீத்தம் நீத்தம் கத்தநாமம் பாடி உயர்த்திடுவோம். தமது ஜனத்தின் மேலே பிரியம் வைக்கின்றார். தமது ஜனத்தின் மேலே பிரியம் வைக்கின்றார். வெற்றி தருகிறார், மேன்மைப்படுத்துவார். இன்று வெற்றி தருகிறார், மேன்மைப்படுத்துவார். எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல் உதித்தது. எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல் உதித்தது. ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். நீத்தம் நீத்தம் கத்தநாமம் பாடி உயர்த்திடுவோம். கர்த்தரை உயர்த்தும் பாடல் நம் வாயில் இருக்கட்டும். கர்த்தரை உயர்த்தும் பாடல் நம் வாயில் இருக்கட்டும். வசனம் என்ற போர்வாள் நம் கையில் இருக்கட்டும். இறை வசனம் என்ற போர்வாள் நம் கையிலே இருக்கட்டும். எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல் உதித்தது. எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல் உதித்தது. ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். சப்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். நித்தம் நித்தம் கத்தநாமம் பாடி உயர்த்திடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே, இந்த மாலை வேலைக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவனே, இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து வைக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமனை தொடும் ஆண்டவரே. தேவனே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உமது வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. தேவனே, இந்த இடத்துல உமது அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya hallelujah 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 hallelujah
ஹalleluya ஹalleluya கிருபை 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 இந்த இடத்துல இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. ஆத்துமாக்களை நீ அழைத்து வாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது தடையா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அப்பன் இயேசுவின் நாமத்தில் இப்போதே நெருப்பில் சுட்டரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, தேவனே, வானிலையில் திரிகின்ற எல்லா பொல்லாத அந்தகார சக்திகளையும் அப்பன் இயேசுவின் நாமத்தில் இப்போதே நாங்கள் நெருப்பில் சுட்டரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 El Roi, hallelujah, 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 El Shaddai, hallelujah, 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 hallelujah. கிருபை 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 கிருபை. சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். El Shaddai ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். El Roi ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் ஒன்றும் இல்லப்பா தேவனே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்குள் வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே. தேவனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா, இந்த இடத்தில் நிரப்பும் ஆண்டவரே. தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமது ஆவின் அபிஷேகத்தால் நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, தேவனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ஜபமும் எதுவும் வீணா போக கூடாது ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. வல்லமை 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 வல்லமை. இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. தேவனே தேவனே தேவனே, நாங்கள் எல்லாம் பலவீனப்பட்டவர்கள் ஆண்டவரே. ஆமாண்டவரே, எங்கள் பலவீனங்களை எல்லாம் அகற்றி போடும் ஆண்டவரே. ஆமாப்பா தேவனே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உற்சாகத்தின் ஆவியை தாரும் ஆண்டவரே. ஹalleluya hallelujah 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 hallelujah. கிருபை 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 கிருபை. கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, எளியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமாண்டவரே, உங்க தெய்வ கிருபையால் தான் நாங்கள் நிலைக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா தேவனே, இந்நாள் வரைக்கும் எங்களை வழி நடத்தினீரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த வருடத்தில் 12வது மாதத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்து எங்களை வழி நடத்தி இருக்கிறீர், அதுக்காக நன்றி ஆண்டவரே. அநேகர் இந்த நாளை காணவில்லை ஆண்டவரே, ஆனால் நீர் எங்களை காண வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, அதுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருத்தரையும் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல தகப்பனே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. சங்கீதம் 146 திருவசனங்கள் 6 இருந்து 10 வரைக்கும். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடனின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சியோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த சங்கீதம் 146 ல இருந்து 150 வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம்னா அல்லேலூயா சாங்ஸ். சோ இன்னைக்கு இந்த 146 சங்கீதம் 7 வசனத்துல இருந்து 10வது வசனம் தான் நம்ம
ரெஸ்பான்ஸ் நம்ம சர்ச்ல இருந்தது. இப்போ வந்து இதுல வந்து என்னன்னா ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா வந்து இதுல வந்து அந்த 6 to 10 வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த verse 6 ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். Praise the Lord. Praise the Lord. அந்த ஃபர்ஸ்ட் இது பூமியை உண்டாக்குனவர் யார்? கர்த்தர். கர்த்தர். அது மட்டும் இல்ல, வானத்தையும் உண்டாக்கினார், சமுத்திரத்தையும் உண்டாக்கினார், அதுல இருக்கக்கூடிய அவற்றையும் உண்டாக்கினார். எல்லாவற்றையும் உண்டாக்கினார். எல்லாவற்றையும் உண்டாக்கினார்னு என்னது? அது வந்து மனிதனா இருக்கலாம், எல்லா ஜீவ மிருகங்கள் எல்லாம், எல்லா செடி மரக்கொடி எல்லாம். ஸோ கிரியேட்டர் அவரு தான், வேற யாருமே கிடையாது. நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து புதுசா கிரியேட் பண்றோம், அதெல்லாம் பண்றோம், வந்து லேப்ல வந்து கிரியேட் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா ஒரிஜினல் கிரியேட்டர் யாரு? கர்த்தர். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அந்த ரெண்டாவது பாருங்க, he always keeps his promise. அது என்ன சிஸ்டர் தமிழ்ல? அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் வந்து ஒரு ப்ராமிஸ் நம்மளுக்கு பண்ணாருன்னா he keeps it. நம்ம வந்து மனிதர்கள் ப்ராமிஸ் பண்ணுவோம், ஆனா என்ன பண்ணுவோம்? மாறிடும். ஆனா அவரு அப்படிப்பட்டவர் இல்ல. இன்னொன்னு 7வது வசனம் பாருங்க. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பண்றாரு அவரு? ஃபர்ஸ்ட் வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். ஜஸ்டிஸ் ஃபார் த அப்ரெஸ்ட். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் தீர்க்கும். இப்போ வந்து ஒரு சிலவங்கலாம் இருக்கிறாங்க, இப்போ வந்து ஜுடிஷியல் சிஸ்டம் வச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, நம்மளுக்கு யாருமே இல்லை. ஆனா வந்து அந்த நீதி கொடுக்கிற தேவன் யாருன்னு பார்க்க போனீங்கன்னா இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அது மட்டும் இல்ல, ரெண்டாவது வந்து அதுல என்ன கொடுத்திருக்கு? பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். பசியா இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். சோ இது என்ன பசி? நம்மளோட உடல் பசியும் இருக்கலாம், ஆன்ம பசியும். நம்ம யூஸ்வலா வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா உடலோட பசியை தான் நம்ம வந்து பேசுவோம். ஆனா வந்து இங்க என்னது? ஆன்ம பசியும் இருக்கு. சோ a soul longs for என்னது? ஃபுட். என்ன ஃபுட்? வேர்ட் ஆஃப் காட். சோ வந்து அது வந்து ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, அடுத்தது வந்து சிறையில் இருக்கிறவரை கட்டுண்டவர்களை விடுவிக்கிறார். இப்போ வந்து கட்டுண்டவர்கள்னா யாரு? அது ஒண்ணு. கட்டுன்றவங்கள்னா என்ன? பாண்டேஜஸ். த பாண்டேஜஸ் அதான் வந்து ஈவில் ஸ்பிரிட்ல வந்து பிடிச்சி அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஒரு சிலவங்களுக்குலாம் வந்து என்ன ஆக்சுவலா வந்து என்ன மெடிசன் சாப்பிட்டாலும் அவங்களோட ஹெல்த் வந்து கியூர் ஆகும். There will be some bondages. அந்த பாண்டேஜஸ்ல இருந்து விடுவிக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் தான், வேற யாரும் இல்லை. அடுத்தது குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். என்ன மாதிரி குருடர்கள்? ஒன்னு வந்து ஓகே பிசிக்கல், இன்னொரு குருடர் ஸ்பிரிச்சுவல். எல்லா இடத்துலயும் வந்து நம்ம பார்ப்போம், நம்ம வந்து என்ன நினைப்போம்னா வந்து நம்ம வந்து எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியுது அப்படின்னு நினைப்போம். ஆனா கடவுளோட வார்த்தை நம்ம உள்ள இல்லைன்னா நம்ம பாக்குறது எல்லாம் எப்படி இருக்கும்? கரெக்டா தெரியாது. ஸோ அவங்களால ஸ்பிரிச்சுவலி பிளைண்ட். அந்த ஸ்பிரிச்சுவலி பிளைண்ட் பீப்புளை கூட அவர் என்ன பண்றாங்க? Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அடுத்தது மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். எங்க வந்து restoring the he links pre-putting system. மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். He lifts those who have fallen. கீழே விழுந்தவர்களை தூக்கி விடுகிறார். இப்போ வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து அவங்களோட
என்ன சொல்றது, ஃபைனான்சியலியா கீழே இருக்கலாம், ஹெல்த் வைஸா கீழே இருக்கலாம். அது மாதிரி சிலவங்க வந்து என்னன்னா வந்து ஸ்பிரிச்சுவலி ஆல்சோ தேல் பி ஃபாலன். அவங்கள வந்து என்ன பண்ணணும், ஊக்குவிக்கணும், தூக்கி விடணும். இது வந்து யார் செய்யறோம்னா கர்த்தர் செய்கிறார். அடுத்தது நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். நீதிமான். நிக்கால கூட பிரதர் ஒரு இடத்துல சொன்னார், யார் நீதிமான்? நீதிமான்னா யார்? Praise the Lord. நீதிமான்னா யார்? ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க. எத்தனை பேர் ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க? Praise the Lord. Praise the Lord. நம்ம எல்லாரும் ரத்தத்தாலே கழுவப்பட்டோம். சரிங்களா? சோ அவர் என்ன பண்றாரு? He loves his righteous people. சோ வந்து ரைச்சியஸா இருக்கிறோம். அவர் வந்து நம்மள வந்து அவர் சிநேகிக்கிறார். அப்புறமேட்டு பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். இப்போ வந்து எல்லாரும் வந்து என்ன பாக்குறோம் நம்ம நாட்டுல எல்லாம் வந்து எஸ்ஐஆர் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்களா? உங்க நேம் வந்துருச்சா இல்லையா? ஆர் யூ an outsider? என்ன வேணா நடக்கலாம். சரிங்களா? சோ வந்து நம்ம அவுட் சைடரா இருந்தா கூட யாருக்கு நம்ம பயம் கொடுக்கக்கூடாது. கடவுள் பார்த்துப்பாரு. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். நம்ம நினைக்கலாம் நம்மளுக்கு யாருமே இல்லை, நம்மள வந்து நம்மளுக்கு யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் தாமே நமக்காக வாதாடுவார். ஆமென். Praise the Lord. 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 10வது வசனம். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Eternal commitment. எட்டர்னல் கிங்டம். நம்ம வந்து இந்த கிங்டம் நினைச்சுக்கிறோம். இந்த கிங்டம்ல நிறைய லீடர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய இது பண்றாங்க, அது வேற விஷயம். நம்ம எல்லாம் வந்து எங்க போகணும்? எட்டர்னல் கிங்டம். எட்டர்னல் கிங்டம்க்கு வந்து யார் ராஜா? கர்த்தர் தான். There is no other person. Jesus Christ is the only eternal king. அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? சதா காலம். He reigns forever, unlike the earthly rulers. இந்த உலகத்துல இருக்கிற தலைவர்களோட அவரோட ராஜ்யம் எப்படி இருக்குமா? சதா காலமும் இருக்கும். அவர் தான் he is the dependable king. நம்மளாம் யார சார்ந்து இருக்கணும்? அவர்தான். வேற இங்க உலகத்துல இருக்கிறவங்க சார்ந்தெல்லாம் நம்மளால இருக்க முடியாது. அவர் தான் டிபெண்டபிள் கிங். நம்ம டிபெண்ட் பண்ணா என்ன வேணா அவருக்கு இது பண்ணா அவர் என்ன செய்வாரு? நம்மளுக்காக செய்வார். சோ வந்து இதெல்லாம் வந்து கடவுளோட வார்த்தைகள் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிக்கொண்டு வருகிறது. விடுதலை ரெவலேஷன்ஸ்ல வந்து we know that ரெவலேஷன்ஸ்ல just chapter 5 it was chapter 5 தான் நினைக்கிறேன். Chapter 5 அந்த 9ல இருந்து அந்த எட்டர்னல் கிங்குக்கு வந்து ஒரு சாங் இருக்கு. என்ன சாங் அது பாருங்க. ஸோ அந்த சாரி அந்த இது வந்து அந்த ஸோ ஓகே 12 இல்லைங்களா? 10 வரும் 12 வரும். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஸோ அவரு தான் வந்து நம்மளை வந்து என்ன பண்றாரு? அரசாளுகிற தேவன். அரசாளுகிற தேவன். அது என்னைக்கும் நம்ம மறக்க கூடாது. மீண்டும் ஒரு மாதிரி சொல்றேன், ஆல் அந்த லாஸ்ட் 5 சாம்ஸ் எல்லாம் வந்து என்னது? ஹல்லேலூயா சாம்ஸ் சொல்லுவோம்.
It is, we are praising the Lord, the Creator. ஸோ இதை வந்து நம்ம வந்து இது பண்ணி நம்ம வந்து இந்த அட்வென்ட் சீசன்ல 3rd வீக்ல இருக்கும், ரைட்டா? ஸோ அதனால வந்து என்னது, திருப்பி ஒரு முறை வந்து we have to reassure ourselves. என்னன்னு, நம்மளோட கிங் யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட், வேற யாருமே கிடையாது. சரிங்களா? ஸோ பயம் வேண்டாம். என்ன பயம் உலகத்தில் இருந்தாலும் அதெல்லாம் வேண்டாம். யார் பார்த்துக் கொள்வார்? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். Praise the Lord. 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 சாட்சின்றது வந்து ஆண்டவருக்கு முன்பாக அவர் செய்த நன்மைகளை நம்ம பயங்கரமா சொல்லும்போது அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு ஒரு செயல். நல்லா ரிகலெக்ட் பண்ணி அவர் செய்த நன்மைகளை நம்ம சொல்லுவோம். சாம் சொல்லுவார் இப்போ. Praise the Lord. நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போனேன். நான் பெரியப்பாவை பார்த்தேன். அவர் பக்கத்துலேயே நான் நல்லா பயணா. நன்றி. Praise the Lord. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. இயேசுராஜா நன்றி, இயேசுராஜா. வேற யாராவது வரீங்களா? கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. Praise Lord. ஒரு 3 வாரமா ஆச்சு டாடி வந்து ஊருக்கு போயிட்டு. ஸோ வீட்டு விசேஷமாக தான் வெளியூர் போயிருக்காங்க. ஸோ நாங்கள் எப்படி இருப்போம், ஏன்னா யாருமே இவங்க பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கும் ஆள் இருக்க மாட்டாங்க, அம்மாவுக்கும் முடியாத சூழ்நிலைன்றதுனால சரி இவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றது நாங்கள் எதிர்பார்க்கல. இருந்தாலும் சரி ஒரு 1 வீக்கில் வந்துடுவாங்க டாடி அப்படின்ற இதில் தான் இருந்தோம். எப்படியோ, ஏன்னா மார்னிங் இவங்க 2 பேரை கிளப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டாடி இல்லைன்ற பட்சத்தில். கடவுள் வந்து அதையும் நல்லா வழி நடத்தினாங்க. சமையல் வேலையும் சரி, இந்த பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுலையும் சரி. ஸ்கூல்லையும் அதே மாதிரி இந்த பிஎல்ஓ டியூட்டி வந்து எங்கள் ஸ்கூலில் ஒரு ஆள் போயிட்டாங்க. ஏற்கனவே நாங்கள் 4 பேர் ஷார்ட்டேஜ் தான், அதுலேயும் ஒரு ஆள் வந்து கண்டினியூஸாக இப்போ பிப்ரவரி வரைக்குமே அவங்க இருக்க மாட்டேன்றாங்கன்றது வந்து அன்னைக்கு வந்துட்டதுக்கப்புறம் திரும்ப வேற போயிட்டாங்க. ஸோ அதை எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ண போகிறோம் ஒரு நாளும் அப்படின்றது வந்து ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான். ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்தாலுமே கூட நம்மளுடைய ஒர்க்கை பண்ணும்போது டபுளாக நம்ம செய்யும்போது இன்னும் ரொம்ப பேர்டன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எப்படி, ஏன்னா வெளியில் போகிறதுக்கும் வெளி ஒர்க்கு பார்க்குறதுக்கும் நாங்கள் தான் பார்க்கணும், சிங்கிள் மேன் ஆர்மியாக தான். ஏன்னா எல்லாருமே லேடிஸ் ஸ்டாஃப்ஸு, ஸ்கூலையும் பார்க்கணும், வெளியிலையும் பார்க்கணும், வீட்டையும் பார்க்கணும், எல்லாத்தையும் அப்படியே பேலன்ஸ் பண்ணுவோம் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நம்ம ப்ரேயரில் வச்சுட்டு தான் போகிறது. ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் வந்து கடவுள் வந்து அழகாக வழிநடத்திட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். பிள்ளைங்களுக்குமே சரி, உடம்பு சரியில்லாத இந்த 3 வீக்ஸ் வந்து சரி எதனா சிக்கல்கள் வருமா அப்படின்ற ஒரு இல்லை, இயேசுப்பா வழி நடத்துவாங்க, அப்பாவையும் வழி நடத்துனாங்க, எங்களையும் வழி நடத்துனாங்க, நல்லபடியாக வந்து செய்தாங்க. அதுக்காக நன்றி. கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். எங்க ஊர்ல இல்லை, சாட்சி சொன்ன மகளுடைய வீட்டு கட்டுற விஷயமாக தான் போயிருந்தேன். மரம் வாங்குறதுக்கு பாண்டிச்சேரி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாததுனால சரி நம்ம ஊர் பக்கம் போகணும்னு சொல்லிட்டு நாகர்கோவில் பக்கம் போனேன். போய் மரம் கிடச்சிச்சு. ஒரு 10 கடைகள்கிட்ட சுற்றி பார்த்தப்போ எங்கேயுமே இல்லை, மரவாடிகளில் எங்கேயுமே மரம் இல்லை, காசு கொடுத்தாலும் மரம் இல்லை. கடைசியாக ஒரு இடத்துல தேவன், ஒரு பெந்தேகோஸ்தர்கள் தான்,
அவர் கையில் ஒரு லாட் டீகுட் மரம் 21 அடி வரைக்கும் நீளம், 60 இன்ச்சு விட்டு உள்ளவர் மரங்கள். சரி, நமக்கு தேவை ஒரு 4 மரம் தான் தேவைப்படும் இப்போதைக்குள்ள வேலைக்கு. இப்போது தேக்கு மரம் எடுக்கிறப்போ ரேட்டும் ஜாஸ்தி. என்ன பிரச்சனைன்னா இடையில டேமேஜ் வந்துச்சுன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அந்த டேமேஜ் ஆகணும் நம்ம தான் பொறுத்துக்கணும். சரி, ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம். என்ன நடக்க போகுது தெரியல. இவ்வளோ சுற்றியாச்சு. ஃபைனலாக ஒரு கடைக்கு போகிறோம். அந்த இடத்துல இந்த மாதிரி சம்பவம் நடந்தது இருக்குது. ஆனால் மரம் எடுக்கிறதுக்குள்ளாலே அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா, ஒரு விலையை சொல்கிறாரு. நாங்கள் கேட்ட இடத்துல எங்கெல்லாம் விலை கேட்டோமோ அதை விட கம்மியான விலையை தான் சொல்கிறாரு. அதில் அவர் திருப்பி அவரே குறைக்கிறாரு. விலை குறைக்கிறது மட்டும் இல்லை, எந்த டேமேஜ் வந்தாலும் நீங்கள் எடுக்க வேணாம், அதை கழிச்சு விட்ருங்க. தேவன் அந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான காரியங்களை செஞ்சு எந்த விதமான அதில் மரத்துல எதுலையும் நான் ஃபஸ்ட்டு மரத்தை எடுத்தோன்னே ப்ரேயர் பண்ணிட்டேன். நம்ம பிளெஸிங் ஆயில் எல்லாம் வச்சு ப்ரேயர் பண்ணிட்டேன். ஆண்டவரே, எந்த விதமான குற்றங்குறைகள் இல்லாதபடி நீங்கள் காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டேன். மரக்கடையில் இருக்கிறவங்கெல்லாம் அதிசயமாக பார்க்குறாங்க, யாரும் இந்த மாதிரி ப்ரேயர் பண்ண மாட்டாங்க இருக்கு இந்த மரம் அறுக்கிறவங்கலாம். சரி, நமக்கே நம்ம ஏன் வைக்கப்படணும், நம்ம ஆண்டவர்கிட்ட தானே பேசுகிறோம்னு சொல்லிட்டு தைரியமாக ஜெபம் பண்ணிட்டு கொடுத்தா ஒரு டேமேஜ் எங்கேயுமே இல்லை. நமக்கு என்ன வீட்டுக்கு தேவையான மரங்கள் வேணும், கதவுக்குள்ள மரங்கள் இல்லாமல் மீதி என்ன மரங்கள் வேணுமோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் கம்ப்ளீட்டாக க்ளீனாக எங்களுக்கு அந்த சைஸ் கிடச்சிச்சு. அப்புறம் வேலை செய்கிற இடத்துல ஆசாரிகிட்ட கொண்டு போட்டாச்சு. ஒரே வாரத்தில் கொடுத்துட்றேன் நான். அவன் அப்போ தான் புதுசாக சொந்தமாக பில்டிங் கட்டி சொந்தமாக பட்டறை வச்சிருக்கிறார், மரப்பட்டறை. நம்ம என்னன்னு சொல்கிறானே புரியல. ஜாமானத்தை கொண்டு இறக்கி கடையில் கொண்டு வச்சாச்சு. இந்த சைஸ் எல்லாம் பண்ணி அவர் தான் கூட வந்து சைஸ் எல்லாம் பண்ணி கொண்டு வந்து இறக்கியாச்சு. ஒரே வாரத்தை கொடுத்துட்றேன் சார், நீங்கள் வெளியூர் போகணும்ல அப்படின்னு நான் வச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு பின்னாடி வந்து 3 வீட்டுக்காரங்க. அவர் ஏற்கனவே அந்த ஹிந்து ஆச்சாரப்படி அளவு முறைகளெல்லாம் செஞ்சு அவர் தான் அந்த வீட்டுக்கு கல் வைக்கிற மாதிரி. அவங்க 3 பார்ட்டி வந்து அட் எ டைமில் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருக்கும் தொடர்பு இல்லை, கொண்டு பொருளை இறக்கி வச்சுட்டாங்க. ஸோ என்ன பாச்சு, உள்ளூர்காரங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸுங்கிற மாதிரி ஒரு வாரம் போட்டு சார் நான் அவங்கள அதுக்குள்ளே முடிச்சிடறேன். அவர் சொன்ன மாதிரி ஒரு வாரத்தில் முடிச்சிட்டாரு. ஆனால் நம்ம வேலை மட்டும் இன்னும் லேட் ஆகி 3 வாரம் சரியாயிடுச்சு. ஃபைனலாக மரத்தை கொண்டு வரணும், செஞ்ச பொருளை நம்ம ஊருக்கு கொண்டு வரணும். அது கொஞ்சம் பிரச்சனை தான். டேக்ஸபிள் கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கு மேலே பொருள், 18% டேக்ஸ், சிஎஸ்டி அண்ட் ஜிஎஸ்டி, பெரிய அமௌண்ட் வரும். திடீர்னு அந்த ஆள் சொல்கிறாரு, இல்லை சார் நான் உங்களுக்கு ஒரு பில்லு தர்றேன், பக்கா பில்லு தருவேன், ஆனால் நீங்கள் 2 நாளில் வந்து டெலிவரி உங்கள் இடத்துக்கு சேர்த்துடணும், அதுக்கப்புறம் அது இன்வேலிடுன்னு ஆயிரும் அப்படின்னாப்புல. கொண்டு போகாட்டி போனான். ஆனால் நீங்கள் எனக்கு அமௌண்ட்டு தர வேணான்னு சொன்னான். சரி சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இவ்வளோ லாபப்படுதுன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு சரி அந்த மெத்தட் வழியை நீங்கள் செய்து கொடுங்கன்னாச்சு. ஆனால் அவன் மனசில் இருந்த அந்த எண்ணங்கள் மெல்ல 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 எனக்கு நாள் லேட்டாக, பொருள் லேட்டாக செய்கிறது லேட்டாக அவருடைய எண்ணங்கள் மாறிடுச்சு. கடைசியாக நெருக்கத்தில் போனப்போ சொல்கிறாரு, இல்லை சார் நீங்கள் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஏன்னா அது ஈபே பில் அப்படின்னாரு. சரி என்னடா செய்யறது ஆண்டவரே அப்படின்னு சொல்றது. இல்லை சரி எனக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ரேட் என்னவோ அந்த மாதிரி ஒரு பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, அல்லது ஏதாவது டேமேஜ் மரம் அதை நான் ஒரு விலை கொடுத்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ண முடியுமான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படி கேட்டோன்னு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஏதோ ஒரு ரேட், ஒரு இதுக்கு மேலே என்னால் குறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு லீஸ்ட் ரேட் ஒன்று போட்டு மொத்தத்திலே 20,000 rupees டேக்ஸ் வரக்கூடிய அளவில் கர்த்தர் அந்த அளவுக்கு ஒரு பெரிய கிருபை செஞ்சார். அதை நல்லபடியாக வண்டியில் ஏற்றி கொண்டு வந்து சேர்த்துட்டேங்க. கொண்டு வந்து ஏற்றுற இடத்துல இறக்குற இடத்துலன்னா லோடிங் அன்லோடிங் ப்ராப்ளம். இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியல. லோடிங் 10,000 20,000 கேட்பான்னு சொன்னாங்க. இங்கே வந்து கேட்டாச்சுன்னா 25,000 கேட்பானுங்க இந்த ஊருக்கு. ஒன்றுமே புரியல. இது வரைக்கும் எனக்கு இல்லாத ஒரு புதிய அனுபவம். அதுக்கும் ஒரு ஆள் வந்து ஐடியா கொடுத்தாரு, நைட்டு 11 மணிக்கு மேலே லாரி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து பக்கத்து கிராமம் மாதிரி உள்ள இடத்துல நிற்கிறீங்க, அதனால் ஊர் அடங்கின பிற்பாடுன்னு அந்த பிரச்சனை வராங்க. ஏற்றி முடிக்கிற வரைக்கும் யாருமே அந்த பக்கத்தில் வரவே இல்லை. அதே மாதிரி இறக்குற டைம்லேயும் 11 மணிக்கு மேலே தான் வண்டியை ஊர் வீட்டு பக்கத்துக்கு கொண்டு வந்தேன். கண்டெய்னர் லாரி 20 அடி நீட்டு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் கர்த்தர் எனக்கு அது யாரும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காதபடிக்கு ஆண்டவர் அதை நல்லபடியாக வீட்டுக்குள்ளே இறக்கி வைக்க செய்தார். இங்கே வந்த பிற்பாடு
அடுத்த நாள் காலையில் கொத்தனார் என்ன சொன்னாங்கன்னா, சரி ஃபவுண்டேன்ஸ் ஃபினிஷ் பண்ணிடுவோம், அப்போ தான் உங்களுக்கு இந்த கட்டளையெல்லாம் கொண்டு வந்து வைக்க முடியும் அப்படின்னாச்சு. சரி, அதுக்கு கொஞ்சம் காங்கிரீட் ஜல்லி போடணும். 23 மூட்டை கிட்டத்தட்ட சிமெண்ட்டு இந்த மழையெல்லாம் நனைஞ்சு வீட்டில் இருக்குது. வேலை வெறும் பிளாஸ்டிக் மட்டும் தான் போட்டிருக்கிறோம். ஒரு சிங்கிள் மூட்டை கூட எனக்கு இது பிரயோஜனப்படாது அப்படின்னா நான் எங்களுடைய எல்லாருடைய கணக்கும். கர்த்தர் ஒரு பெரிய பெரிய அதிசயம் என்னன்னா, ஓப்பன் பண்ணி பார்க்கணும், ஒரே ஒரு மூட்டை தான் டேமேஜ். ஆனால் ஓப்பன் பண்ணி வச்சிருந்த மூட்டை ஒன்றும் ஆகலை. பிரித்து குறை மூட்டையாக இருந்தது, அது ஈஸியாக கட்டி பிடிச்சிடணும், அது ஒன்றும் ஆகலை. ஓப்பன் பண்ணாத ஒரு மூட்டை, அது ஒரு வேளை என்னுடைய அதைரியப்பட்டதுனால என்னன்னு தெரியாது, எப்படி இருக்குமோன்னு சந்தேகப்பட்டதுனால என்னன்னு தெரியாது. ஆண்டவர் அது ஒரு மூட்டையை மட்டும்தான் ஒதுக்கி வைக்க முடியாது பண்ணார். மீதி எல்லாமே பக்காவா ஜென்யூனாக இருந்துச்சு, ஒரு கெடுதலும் இல்லாமல் இருந்தது. கர்த்தர் அந்த அளவுக்கு ஆசீர்வாதமான காரியங்களை இந்த சமீப நாட்களே எங்கள் குடும்பத்துக்கு செய்திருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். நம்பிக்கை வைத்துள்ளே விடுதலையால் உள்ளம் மகிழ்கின்றது. பிரதர் வந்து நிறைய ப்ராசஸ் சொன்னாரு, போனது, மரம் எடுத்தது, எல்லா இடத்துலையுமே. நம்ம எப்பவுமே ரெண்டு இடத்துல நம்ம இருப்போம். ஒன்று வந்து உலகத்துல இருப்போம், ஒன்று வந்து ப்ரேயர்ல இருப்போம். நம்ம வந்து நம்மளுடைய சர்க்கிளை வந்து உலகத்துல இருந்து மாத்தி இப்படி ஆண்டவருடைய சர்க்கிள்குள்ள வந்துட்டோம்னா, அது இந்த டென்ஷனு, அந்த பணம் பற்றாக்குறை எல்லாமே வந்து வேற விதமா மாறி போற எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள நம்ம எல்லாம் வந்திருக்கோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம இன்னும் நல்லா வளர்த்துக்கணும். நான் சில நேரங்களில் நைட்டு தூங்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய தூக்கத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் எனக்கு நிறைய நைட்டெல்லாம் வரும். அப்போ வரும்பொழுது முந்தியெல்லாம் பயப்படுவேன், அப்படிலாம் பயப்படுறது கிடையாது. எழுந்திரிச்சு உட்காந்து முட்டி போட்டு கை தூக்கி யெகோவா நிசின்னு சொல்லிட்டு ஒரு 20 தடவை 30 தடவை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வெளிப்பாடுகள் ஆண்டவர் கொடுக்குறாரு, நிறைய வசனங்களை கொடுக்குறாரு. இந்த இடத்துல இந்த வசனம் இருக்கு, இந்த இடத்துல இந்த வசனம் இருக்குன்னு. அந்த வசனம் உணவாக போகும்போது நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதை நான் பார்க்குறேன். அப்போ நம்மளுடைய இந்த நம்ம பேசுற ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் கீழே விட்டுறது கிடையாது. நம்ம வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் பரிசீலனை பண்றாரு. அது தப்பா போச்சுன்னா கூட அவர் என்ன பண்றாரு, நம்ம போய் நம்ம மன்னிப்பு கேட்டுட்டோம்னா உடனே அது நமக்கு சாதகமா எப்பவுமே நம்ம சார்பா அவர் நிற்கிறார். அது நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா பார்ப்பேன். சில நாள்ல பார்ப்பேன், என் உடம்புல வந்து சில டைம் தோணும், நம்மளுடைய நாள் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு போல இருக்கு, கரெக்டா, ஏன்னா காத்து போகாது, மூச்சு முட்டும், அவ்வளவுதான், நம்ம ஃபினிஷ்டு போல இருக்கு அப்படின்னு. ஆனா வாயினுடைய வார்த்தைகளை ஆண்டவர் என்ன நான் என்ன சொல்லுவேன்னு அவர் எதிர்பார்ப்பார். அப்போ அவர் சொல்வார், இஸ்ரவேலுக்கு அவர் பலன் கொடுக்கிறார், அவர் தன்னுடைய ஜனங்களுக்கு பலன் கொடுக்கிறார். அந்த வார்த்தைகள் வந்து அப்படியே ஃபுல்லாவே நம்மளை விடுதலை பண்ணும். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படிச்ச காஸ்பல் ரீடிங், மேத்யூ, மார்க், லூக், ஜான் 4 வந்து காஸ்பெல் சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா என்னன்னா காட் ஸ்பெல், GOD'S ஸ்பெல். அப்போ மேஜிஷியன்ஸ், விச் கிராஃப்ட் பண்றவங்க எல்லாம் அவங்க ஒரு புக்கு வச்சு ஸ்பெல் பண்றாங்க, ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்கிறாங்க, மந்திர உச்சாடனங்களை அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க. இந்த 4 காஸ்பெல் ரீடிங்ல இருக்கிற அந்த ரீடிங்ல இருக்கிற வார்த்தைகளை சொல்லும் பொழுதே பாத்தீங்கன்னா நமக்கு தெரிப்புண்டு போகிற சத்தங்கள் கேட்குது, சங்கிலிகள் முறிப்படுறது கேட்குது. ஆனா என்ன பண்ணுது, உலகம் நம்மளோட ப்ரெஷரைஸ் பண்ணி நம்ம அந்த பக்கமா இழுத்துட்டு போகுது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வளர ஆண்டவர் இன்னும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுக்கு ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரு 12 அப்போஸ்தலர்கள் ஆண்டவரே உலகத்தையே கலக்கினார்கள் ஆண்டவரே. அப்பா 12 பேரை மாத்திரமே நீ தெரிந்து கொண்டீர். அதற்கு பிறகு ஆண்டவரே 70 சீஷர்கள், 500 சீஷர்கள் என்று வந்தார்கள் அப்பா. இந்த சமாரியர்கள் எடுக்கிற ஆராதனை சாதாரண ஆராதனை அல்ல ஆண்டவரே. ஒவ்வொரு சமாரியன் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே பலப்படுத்துவைகளாக இருக்கிறது ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிப்பதை பார்த்து, நீர் எங்களை நடத்துவதை பார்த்து, நீர் எங்களோடு இருப்பதை பார்த்து ராஜாக்கள் கதி கலங்குகிறார்கள் தகப்பனே. ராஜாக்களுக்கு பயத்தை உண்டாக்குகிறீர் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருப்பதால் ஆண்டவரே நாங்கள் நிமிர்ந்து நடக்க முடிகிறதப்பா. இதெல்லாம் இப்படிப்பட்ட சாட்சிகளாக எங்களை நிறுத்தி வைத்திருக்கிறேன். பாலகர் வாயில துதியை உண்டு பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே. சின்ன குழந்தைகள் எல்லாம் துதிக்கும்படி வருங்கால ஜெனரேஷனுக்கு ஆண்டவரே இவர்களை விளக்காக வச்சிருக்கீங்க, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் சமாரியர்கள் பெருகவும் ஊர் ஊராய் வரவும் ஆண்டவரே, உங்களுடைய வெளிச்சத்தை கொண்டு போகிற பிள்ளைகளாக இருக்கவும்
இன்னும் சாட்சிகள் பெருக வேண்டுமா நாங்களா ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். Praise the Lord. வல்ல தேவன் வார்த்தை நீ வாயில்லாத சிசுவானாய் ஞானம் காக்கும் நாதன் நீ சீலக்கரத்தில் அடங்கினாய் தாயுன் பிள்ளை அல்லவா சேயாய் மாறும் பிந்தையே ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ. இன்னைக்கு உங்கள் பங்கின் பல பகுதிகளிலும் நம்முடைய டிவிகள் பல பகுதிகளிலும் இந்த மாதிரியான பாடல்கள் நிறைய கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? வாரும் வணங்கு ஓவே வாரும் வணங்கு ஓவே வாரும் வணங்கு ஓவே பாலனை. இது மாதிரி நிறைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். இது ஒரு கிறிஸ்துமஸ் சீசன். இந்த சீசன் முடிஞ்ச பிறகு இந்த பாடல்களை நாம் கேட்கவே இன்றைக்கு செய்தி கொள்கிறோம். மத்தேயு ஒரு லேவியா ஒரு ஆயக்காரனா? மத்தேயுவா? சுவிசேஷகன் மத்தேயுவா லேவியா ஆயக்காரனா? மத்தேயுவா லேவியா ஆயக்காரனா? நான் திருப்பி கேள்வி அதான் கேட்கிறேன். நீங்க என்ன சொல்ல பதில் சொல்லலாம். அவர் லேவியா நீங்க பார்க்கறீங்களா, மத்தேயுவா பார்க்கறீங்களா, ஆயக்காரனா பார்க்கறீங்களா? இப்ப கேள்வி புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். நீங்க மத்தேயுவா பார்க்கறீங்களா, லேவியா பார்க்கறீங்களா, ஆயக்காரனா பார்க்கறீங்களா? மத்தேயுவா. அவன் பிறவியிலேயே ஒரு லேவி. வாசிங்க மார்க் 2:14 எடுத்து வாசிங்க. மார்க் 2:14. போகையில் அல்பேயின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்ததை கண்டு போதும். இப்ப லேவினா என்ன வேலை செய்யணும்? என்ன வேலை செய்யணும் லேவினா? கோயில் ஆலயத்தில் ஆசாரியனுக்கு உதவியாக இருந்து பலி செலுத்துவதும் பலி பீடத்தை சுத்தப்படுத்துவதும் அங்கிருந்து பாடல்கள் பாடுவதும் இவன் செய்யணும். யார் செஞ்சிருக்கணும்? மத்தேயு செஞ்சிருக்கணும். இவங்க அப்பா அம்மா எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க இந்த ஆள் அந்த வேலையை செய்யணும். ஏன்னா எல்லாருக்கும் இந்த வேலை கிடைக்காது. எல்லாரும் லேவி கோத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் ஆலயத்துக்குள் போக முடியும். எல்லாரும் போக முடியாது. லேவி கோத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டும்தான் ஆலயத்துக்குள்ளே பீடத்தை சுத்தப்படுத்த முடியும், பலி கொடுக்க முடியும், குருவுக்கு உதவியாக இருக்க முடியும், பாடல்கள் பாட முடியும். நீங்களும் நானெல்லாம் போய் பாட முடியாது. அந்த காலத்துல அவர்கள் தான் பாடம் படிக்கட்ட வரிசை நிற்பாங்க. அவங்க பாடுவார்கள். குருவானவர் ஆலயத்துக்குள்ள போவாரு, பலி செலுத்துவாரு, அதை தொடச்சி வைப்பாங்க. அதை எடுத்துக்கொண்டு வெளியே கொண்டு வச்சு கொழுப்பை எரிப்பார்கள். இதெல்லாம் யார் செய்யறது? லேவி. அப்படி பெரிய உயர்ந்த ஸ்தானம் கிடைத்த அந்த மத்தேயு அந்த லேவியின் வேலையை செய்யாமல் எங்க போயிட்டார்? அவரு ஆயக்கார பவன் பார்த்திருப்பீங்க. படிச்சல இருக்கா? ஆயக்கார பவன் இருக்கா? இன்கம் டாக்ஸ் ஆபீஸ். அதே வார்த்தை தான், வேற வித்தியாசம் வருது. இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் தான் ஆயக்கார பவன். அங்க கூட வேலைக்கு போறார். அங்க வேலைக்கு போற என்ன கண்டிஷன்? முதல்ல படிச்சிருக்கணும். முதல்ல படிச்சிரு. 4 மொழிகள் மினிமம் தெரியணும். கிரேக்கம் தெரியணும், ரோம சாம்ராஜ்ய லத்தீன் பாஷை தெரியணும், எழுத படிக்க அதோட இலக்கணம் இலக்கியம் எல்லாம் தெரியணும். கிரேக்க பாஷை பலர் பேசுகிற கிரேக்க பாஷை தெரியணும். லோக்கல் யூதர்களை பேசுகிற ஹீப்ரு மொழி தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசிய அரமைக் மொழி தெரிஞ்சிருக்கணும். இது 4 கற்று தேர்ந்திருந்து பட்டம் பெற்றிருந்தால்தான் முதல்ல ஆயக்கார பொருட்கள் உள்ள நுழைய முடியும். இதற்கு மேலே ரோமருடைய சட்ட திட்டங்களை படிச்சு என்ன பண்ணிருக்கணும்? அதை கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்து எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கணும். இவ்வளவு கெப்பாசிட்டி இருந்தாதான் எங்க போக முடியும்? அந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். இன்னைக்குமே கவர்மெண்ட் வேலை எல்லாரும் முன்னுரிமை கொடுக்கணும். ஏன்னா நல்ல சம்பளம், பதவியில் நிரந்தரமா இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த பிரச்சனை இருந்தாலும் கவர்மெண்ட் ஏதாவது பண்ணி நம்மளை தப்பிக்க வச்சிடும். இப்படி எல்லாம் பல கனவுகளோடு இன்றைக்கு இருக்கிற மாதிரி மத்தேயு இந்த லேவி வேலையை விட்டுட்டு எங்க போயிட்டாரு? அது மாதிரி நான் ஆண்டவருக்கென்று லேவியாக வேலை செய்ய வேண்டிய நான் என்ன பண்ணிட்டப்ப லேவியின் வேலையை விட்டுட்டு என் உலகத்து ஆதாயத்துக்கு எங்க போயிட்டேன்? ஆயத்துறைக்கு போயிட்டேன். நான் அப்படிதான் போனேன்னு சொல்றவங்களாம் ஒரு ஆமைன்னு சொல்லுவோமா?
தெரிஞ்சு சொல்றாங்க, அவங்க சொல்றத தெரிஞ்சு சொல்றாங்க. மத்தேயுக்கு அப்ப தெரியாது இதெல்லாம். மத்தேயுக்கு அப்புறம் இது தெரியாது. அவர் போயிட்டார். அவர் இப்ப எங்க போய் வேலை உட்காந்துட்டு அந்த ஆயக்காரர் என்ன செய்வாங்க? எதற்காக யூதர்கள் ஆளுகளை பிடிச்சாங்க? ரோமர்கள் ஆளுகளை போட்டோம்னா ஊருக்குள்ள வந்து அடிச்சு போட்டுறாங்க. ஊருக்குள்ள வந்தவனா அடிச்சு போட்டுறாங்க. என்னடா இவ்வளவு டாக்ஸ் வாங்குற, இவ்வளவு வரி வாங்குற. வயல நெல் விளைஞ்சிச்சுன்னா 10ல் 1 பங்கு ஃப்ரீயா கொண்டாந்து டாக்ஸ் கட்டு. காய்கறி பழங்கள்லாம் 5ல் 1 பங்கு கொண்டாந்து கொடுக்கணும். வேற வருமானம் வீட்டில் வாடகை வருமான வரி தான் அது ஒரு பதிவு கொடுக்கும். எதை எடுத்தாலும் வரி போட்டு தாளிச்செடுத்தாங்க ரோமரிய பேர்கள். அவர்கள் சாராத மற்ற இனத்தார் மேலெல்லாம் இப்படித்தான் செய்து கொண்டு வந்தார். இது இப்ப ரோமர்கள் வரி வந்து வாங்குறப்ப ஒன்றும் பிரச்சனை தெரியாது. யார் வந்து வரி வாங்குறது? இப்ப யூதர்கள் ஒருத்தரே வந்து என்ன பண்ணா வரி வாங்குறோம். யாருக்கு சாதகமா பாக்குறவன்? ரோமர்களுக்கு சாதகம். இது யாருக்கு வெறுப்ப கொடுக்குது? யூதர்களுக்கு வெறுப்ப கொடுக்குது. வெறுப்ப கொடுக்க கொடுக்க இவர்கள் அடுத்தது என்ன பண்ணாங்க? இவர்களுக்கு யூதர்களுக்கு நிறைய பேருக்கு எழுத படிக்க தெரியாது. அங்க 1 லட்சம் ரூபாய் இந்த மாசம் நீ டாக்ஸ் கட்டணும்னு சொன்னா இவன் 2 லட்சம் ரூபாய் டாக்ஸ் வந்து சொல்லுவான். வீட்டில் ஒருத்தட்டையும் 500 ரூபாய் 1000 ரூபாய் கலெக்ட் பண்ணுவான். கலெக்ட் பண்ணி 1 லட்சத்தை கட்டி 1 லட்சத்தை என்ன பண்ணுவான்? யாராவது கொடுக்க முடியும்னா காஸ்டான பாத்திரங்கள் பொருட்களை தூக்கிட்டு போயிடுவான். 100 வாட் வரிக்கு 1000 ரூபாய் பொருளை தூக்கிட்டு போயிடுவான். 2 நாள் வந்து மீட்கலன்னா அந்த பொருளை திருப்பி கொடுக்க மாட்டான். இப்படி நிறைய சொத்துக்களை சேர்த்தவர்கள் தான் ஆயக்காரர்கள். அப்ப யூதர்களுக்கு மேல நல்லா என்ன இருக்குமா இருக்காதா? இருக்குமா? உங்க கூட உள்ள ஒரு ஆளே உங்களுக்கு நமக்கு எதிராகவே ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு தான் அவங்க கூட ஒன்னா சேகமா இருக்க முடியுமா? அப்படி வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் யாரு? மத்தேயு. இவரை போய் ஆண்டவர் கூப்பிடலாமா? யூதர்கள் வெறுக்கிறார்கள். சீடர்கள் எல்லாம் யூதர்கள். யாரை கொண்டாந்து இங்க உள்ள வைக்கிறாரு? இப்ப மத்தேயு. எல்லாரும் ஏத்துக்கோனா? எல்லாரும் ஏத்துக்கோனா? ஏன்? ஆயக்கார் சக்கரை ஏற்றி சொல்றான். சக்கரை ஆண்டவர் கூட்டு போன நான் சொத்தில் பாதியை விற்று யாரு கொடுக்க? அப்ப எவ்வளவு சம்பாதிச்சிருப்பான்? யாராவது ஏமாத்தி இருந்தால் 4 மடங்காக அப்ப எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாங்க? மத்தேயு அப்படித்தானே சம்பாதிச்சிருப்பாரு. மத்தேயு அப்படித்தானே சம்பாதிச்சிருப்பாரு. ஆனால் மத்தேயு எல்லாம் படிச்சதுனாலே வேதத்தையும் சேர்த்து எங்க உட்காந்து படிச்சாரு? பைபிள ஆயத்துறையில உட்காந்து பைபிள் படிச்சிருந்தாலும் பழைய பாட்டை படிச்சிருந்தாரு. சட்டத்திட்டங்கள் தெரியணும் இல்லையா? இதனுடைய பழைய சட்டத்திட்டங்கள் என்ன, ஈப்ரு பேசுற மொழியோட சட்டத்திட்டங்கள் என்ன, எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு வச்சிருந்த ஆள் தான் இல்லைன்னு சொல்ல. எல்லாம் இருந்தது அவற்றை. ஆனால் அவர் லேவியின் வேலையை முதல்ல பார்க்கல. ரெண்டாவது யூதர்களுக்கு சாதகமா இது செய்யல. யாருக்கு சாதகம் எல்லாம் செஞ்சாரு? ரோமனுக்கு சாதகம் செஞ்சாரு. எல்லாரும் வெறுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒருத்தரை ஆண்டவர் அப்போஸ்தலராக நுழைக்கிறார். பேதுரு பார்த்து என்ன சொல்லியிருப்பாரு? யோவான் பார்த்து என்ன சொல்லியிருப்பாரு? யாக்கோபு பார்த்து என்ன சொல்லியிருப்பாரு? தோமா பார்த்து என்ன சொல்லியிருப்பாரு? என்ன பிரதர்? இவரே என்கிட்ட எத்தனை பேர் அவர்கிட்ட போய் வரி கட்டிருப்பாங்க. அவங்களே எத்தனை பேர் ஏமாத்திருப்பாரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை ஆண்டவர் என்ன பண்ணாரு? கூப்பிட்டார். அவர் ஆயத்துல உட்கார்ந்து இருக்கார். டாக்ஸ் கட் ஆபீசர். ஓ மத்தேயு ப்ளீஸ் கம். நாளைதான் கூப்பிட்டார். இவரு வெயிட் ஐ சே ரெசிடென்ஸ் லெட்டர்ல எழுதி கொடுத்துட்டு செட்மெண்ட் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரா? என்ன பண்ணாரு? உடனே ஊட்டாடே எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்ன பண்ணாரு? வேலை நல்ல சம்பளம், லஞ்சம் ஒரு பக்கம், கிம்பளம் ஒரு பக்கம், ஏமாத்தி வருமானம், எவ்வளவு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டது. அவரு எல்லாவற்றையும் விட்டு விட்டு யாரை பின்தொடர்ந்தார்? லேவியாக போக வேண்டியவன் ஆயக்காரனாக போனான். ஆயக்காரனாக போனா இப்ப என்ன வேணா? ஆண்டியா யார்ட்ட வந்துட்டான்? நீங்க வருவீங்களா? நீங்க வருவீங்களா? வேலையை விட்டுட்டு வருவீங்களா? கவர்மெண்ட் வேலை அது, பென்ஷன் உள்ள வேலை அது, நல்ல சம்பளம் உள்ள வேலை, கிம்பளம் கிடைக்கிற வேலை, ஏமாத்தி சம்பாதிக்கிறது வழி உள்ள வேலை. யாரும் கேட்க மாட்டான். மிஞ்சி பிரதர் செபாஸ்டியன் கேள்வி கேட்டாரா? ஏய் அப்படின்னா போலீஸ் வந்துருவாங்க. போலீஸ்காரன் என்ன அது வழி கொடுக்க மாட்டேயாம்ல, எங்கால நீ திட்டியாம்ல, ஜாக்கிரதை மிரட்டும், கொண்டு வருவா ஜெயில வச்சிருந்துருவோம், கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இப்படித்தான் அவர்கள் இருந்தார். அப்படிப்பட்டவருடைய ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஓ மேத்யூ கம் ஃபாலோ மீ. இன்னைக்கு உட்கார்ந்து இருக்க எத்தனை பேர் கூப்பிட்டுருக்காரு? அடுத்தவங்களை பத்தி பேசுற உங்களை கூப்பிட்டுருந்தா என்ன கூப்பிட்டுருக்கான்னு சொல்லுங்க. உங்களை கூப்பிட்டுருக்காரா? கூப்பிட்டுருக்கவன ஒரு ஆமைன்னு சொல்லுமா? உங்க வேலையை விட்டு வந்துருக்கீங்களா? வேலையை முடிச்சுட்டு வர சொல்றேன்.
மத்தேயு சொன்ன ஆண்டவர் அவர் லேவி வேலையை பார்க்க வேண்டிய ஆளு, அந்த வேலையை பார்க்கல. ஆயக்கார வேலையை பார்த்தாரு, கவர்மெண்ட் வேலை அது. அதை விட்டுட்டு வாடினாரு. உடனே எழுந்திருச்சு என்ன பண்ணாரு? இந்த மனதைத்தான் ஆண்டவர் இங்கே பார்க்கிறார். இந்த இருதயத்தை தான் யார் பார்க்கிறா? ஆண்டவர் பார்க்கிறார். இயேசுவுக்காய் ஆடுவேன், இயேசுவுக்காய் பாடுவேன், இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவேன், நான் இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவேன். இந்த உணர்வுகள் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் என்ன பண்ணணும்? இருக்கு. நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையை தொடருகிறேன். நான் ஆசையை தொடருகிறேன். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையை என்ன பண்ணணும்? தொடரும். பாதியில விட்டுவிடாது, பாதியில விட்டுவிட கூடாது. நோய்களோ வியாதிகளோ பிடிகளோ அல்ல பலவீனங்களோ இல்லை குடும்ப சூழ்நிலையோ எது வந்தாலும் எதை விட்டக்கூடாது? அவரை நோக்கி ஓடுகிறேன். என்ன சொல்லலாம்? ஓடுகிறேன் ஓடுகிறேன் இயேசுவுக்காய் ஓடுகிறேன் 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 இயேசுவுக்காய். மத்தேயு அங்கே நீங்க வந்துட்டார். அப்போ எத்தனை பேர் மூஞ்சி கொடுத்து பேசியிருப்பான்? ஆனால் அந்த நிலையில அவர் யாரோடு ஐக்கியமா இருந்தார்? இயேசுவோடு. உங்களால என்னால இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? சுத்தி உள்ள 11 பேரும் தள்ளி உட்காரா தள்ளி உட்காரா தள்ளி உட்காரா, இவங்க கூட சாப்பிடக்கூடாது, இவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். ஏசு இருக்கிறப்ப ஒரு மாதிரி, இல்லாதப்ப ஒரு மாதிரி. இத்தனையில் மத்தேயு வந்து உட்கார. மத்தேயு உட்கார்ந்து என்ன நினைச்சிருப்பாரு? நமக்கு எழுத தெரியும், பைபிள் தெரியும், எல்லாம் தெரியும், நாம தான் இயேசுக்கு இனிமே என்ன பண்ண போறோம்? வரவு செலவு கணக்கு வைக்க போறோம் நினைச்சிட்டு இருந்தாரு. டாக்ஸ் கலெக்டர் எப்படி கணக்கு எல்லாம் தெரியும். அந்த வேலையை கொடுத்தாரா? யாரு கொடுத்தாரு? யூதாஸ் கொடுத்தார். அப்ப மத்தேயு ஏமாந்து போயிட்டார். நம்மளுக்கு இந்த வேலை கூட கொடுக்காம விட்டாரு. கணக்கெடுத்த வேலை கூட கொடுக்கலையே. நமக்கு இவ்வளவு எழுத படிக்க தெரியும், 4 மொழிகள் தெரியும் அப்படின்னு. துபாசி வேலை யாருக்கு யூஸ் பண்ணாரு? மத்தேயுக்கு 4 மொழிகள் தெரியும். துபாசினா என்னது? டிரான்ஸ்லேட்டர். யார் வேலையை பார்த்தது? யூதாஸ். தம்பி கரெக்டா சொன்னார். நல்ல ஒரு கை தட்டுது. யூதாஸ் பேர் மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு. யூதாஸ் தான் துபாசி வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. அதான் யாரை பயன்படுத்தல? மத்தேயு. மத்தேயு வருத்தப்பட்டிருப்பாரா? கணக்கு தான் எழுத முடியல. துபாசி வேலையை கூட நான் பண்ணக்கூடாது, எல்லாமே யூதாஸ் தான் பண்ணணும். அவர்களுக்குள்ள என்னெல்லாம் நடந்திருக்கும் அந்த 12 பேருக்குள்ள. அதுக்குள்ள யார் பெரியவன்? போட்டி. யார் பெரிய? நான் தாயா படிச்சவன், நான் தான் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தவன், ரோமர் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தவையா, நான் தான் பெரிய ஆளா இருக்கணும். முன்னால வந்திருப்பாரா? வரலையா? குற்று பார்க்கணும் பண்றவங்களா? எப்படிப்பட்ட இடைஞ்சலுக்குள்ளாம இவர் இருந்தார். பேதுரு இயேசு கூப்பிடுறார். லூக்கா நட்சத்திரம் 2:5 அதிகாரத்தில் பேதுரு வலைகளையும் படகையும் விட்டு விட்டு யாரை பிடித்து வந்தார்? இவர் யாரை விட்டு, எதை விட்டு வந்தார்? இப்ப கவர்மெண்ட் ஜாபை விட்டு வந்தார். ஆனால் யோவான் நட்சத்திரம் 20 அதிகாரத்திலே திருப்பி என்ன பண்ணாரு? பேதுரு போட்டையும் வலையை எங்க வச்சிருந்தாரு? எத்தனை வருஷமா? முதல்ல விட்டு விட்டு வந்தார். ஆனா மத்தேயு திருப்பி கவர்மெண்ட் வேலைக்கு போனாரா? போகல. அப்ப நீங்க லேவியா பாக்குறீங்களா, ஆயக்காரனை பாக்குறீங்களா, மத்தேயுவை பாக்குறீங்களா? மார்க் நட்சத்திரம் யார் எழுதுனது? மத்தேயு. எந்த ஊர்ல யாருதான் அவனுக்கு தெரியல. லூக்காவா? மார்க் நட்சத்திரம் யார் எழுதுறது? யாரு சொல்லி எழுதுனது? மார்க் நட்சத்திரம் யார் எழுதினது? மார்க். கரெக்ட். யார் சொல்லி எழுதினார்? மார்க். இருக்கிறவங்க எல்லா பேரையும் சொல்லுங்க. யோவான் தனியா எழுதிட்டாரா? பேதுரு சொல்ல சொல்ல எழுதுறதா மார்க். அதான் முதலில் எழுதப்பட்ட நற்செய்தி. ஆனால் யாந்த நற்செய்தி முன்னாள் கொண்டாந்து வச்சிருக்காங்க. ஏன்? அதான் தேவனுடைய திட்டம். அவர் எழுதுறது யூதர்களுக்காக எழுதினார். பேதுரு எழுதுறது அற்புதங்களையும் அதிசயங்களையும் மட்டும் எழுதியிருப்பார். யோவான் எழுது இயேசுவின் அன்பை பற்றி முழுமையாக எழுதியிருப்பார். இவர் லூக்கா எழுதுறது பறையெடுத்த மக்களுக்காக முழுமையாக எழுதப்பட்டதை லூக்கா எழுதியிருப்பார். ஆனால் இந்த மத்தேயு நற்செய்தி தான் முதல்ல கொண்டாந்து வைக்கப்பட்டது. ஏன் வைக்கப்பட்டதுனால் அதோட அர்த்தத்தை எல்லாரும் படித்து, யார் எடுத்தாலும் புக் எடுத்தா முதல்ல எதை படிப்பாங்க? 10 பேஜை படிப்பாங்க. எல்லாருக்கும் முதல்ல மத்தேயு நற்செய்தி எல்லாருக்கும் பழக்கமாயிடும்.
அப்படிப்பட்ட செய்தி எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக ஆதியிலே இந்த திருச்சபையை ஒன்று சேர்த்த இந்த பைபிளை ஒன்று சேர்த்தவர்கள் புதிய ஏற்பாட்டை மத்திய செய்தி முதல்ல கொண்டாந்து வச்சாங்க. இப்போ எல்லாருக்கும் மார்க்கு தெரியுதோ, யோவானை தெரியுதா, லூக்காவை தெரியுதா, அது யாரை தெரியும்? கண்டிப்பா மற்ற அப்போஸ்தலர்களுடைய திருமுகங்கள்லாம் தெரியுமோ தெரியாதோ, பேதுரு திருமுகங்கள் எழுதியிருக்காரு, யோவான் எழுதியிருக்காரு, பிலமோன் எழுதியிருக்காரு, யூதா எழுதியிருக்காரு. அதெல்லாம் தெரியுதோ தெரியும்? எது தெரியும் எல்லாருக்கும்? ஏன்? அவர் லேவியாக பிறந்தவர் ஆயக்காரனாக மாறி இன்னைக்கு எதாவது மாறிட்டாரு. உலகத்தில் உள்ள கோடானு கோடி மக்கள் பைபிளை படிக்கிற அத்தனை பேருக்கும் யார் பேர் தெரியும்? மத்தேயு. அப்ப மத்தேயு நற்செய்தி எல்லாருக்கும் தெரியும். பிரைஸ் தி லார்ட். இதுதான் தேவன் தேர்ந்து கொள்ளுகிற ஒரு பாத்திரம். நீங்கள் லேவியாக பிறந்திருக்கலாம், ஆயக்காரனாக வளர்ந்திருக்கலாம், ஆனால் இப்ப யாரா இருக்கணும்? நீங்க பாதி பேர் தான் சொல்றீங்க. விதி வரல என்ன ரெடினா ஆயக்காரன் இருக்க பாக்குறீங்களா? ஆயக்கார பவன்ல இருக்குன்னு பாக்குறீங்களா? மாறும். நான் லேவியாக ஆண்டவர் பிறக்க வைத்திருக்கலாம், நம்ம ஆயக்காரனாக வேலை பார்த்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது ஆண்டவர் நம்ம யாரா இருக்குன்னு சொல்றாரு? அப்போஸ்தலராக மத்தேயு மாதிரி இருக்கணும்னு சொல்லி அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் வாழ்ந்த காலத்திலே 2000 ஆண்டுகளுக்கு பின்னும் அவருடைய வார்த்தை, அவர் எழுதின ஆண்டோட வார்த்தை தானது. அதை இன்னும் நாம் அவர் பேரால் என்ன பண்ணோம்? படித்துக் கொண்டிருக்கோம். பலருக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கு. அதுபோல நீங்களும் நானும் இந்த ஒரு வாழ்க்கை பிறப்பிலே எப்படினாலும் இருந்திருக்கலாம், வளர்ப்பிலே எப்படினாலும் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஒரு உத்தியோகம் அப்போஸ்தலராக இருக்கிற ஊழியத்துக்கு அழைக்கிறார். மத்தேயு பேர் இல்லாமல் இருக்கலாம். லூயிஸ் என்ற பெயர், சாந்தி என்ற பெயர், செபஸ்டியன் என்ற பெயர், அன்பு என்ற பெயர் என்று ஒவ்வொரு பெயரிலும் நம்மை ஆண்டவர் இருக்காரு அழைத்திருக்கார். இந்த அழைப்பை ஏற்று நம்மை வைத்து அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அது என்ன பண்ணணும்? ஏன் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. யார் நினைப்பா இருக்காரு? அவரு ஏன் நினைப்பா இருக்காரு? நம்ம நினைப்பா இருக்காரு. அவர் சொன்ன காரியத்தை நாம செய்யும் உணர்வோடு நான் இன்னமும் லேவியாகத்தான் இருக்கிறேனா, நான் இன்னமும் ஆயக்காரனாக இருக்கிறேனா, நான் மத்தேயுவாக மாறி இருக்கிறேன் என்று இன்றைக்கு நாம் சகோதரரை சேர்ந்து நாம் சிந்தித்து பார்ப்போம். அப்படி நினைக்கிறோம். நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஆம் தகப்பனே, எங்கள் நினைப்பாக இருக்கிறவரே, இந்த நாளிலும் நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக வேதத்தை வழியாக எங்களுக்கு பேசினீரே, நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றி ஏசப்பா. மத்தேயு ஒரு லேவி கோத்திரத்தில் பிறந்து இறைப்பணியை செய்ய வேண்டிய ஆள், கவர்மெண்ட் வேலை என்று ஆயக்காரனாக இருந்த அவனை நீர் கூப்பிட்ட மாத்திரத்திலே உன் பின்னால் ஓடி வந்தாரே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு. அது மட்டுமல்ல, மதுவார் இறை வார்த்தையை சுவிசேஷத்தை எழுதினதால் மத்தேயு சுவிசேஷம் என்று புதிய ஏற்பாட்டில் முதல் புத்தகமாக வைக்கப்பட்டுள்ளதே. இன்றைக்கு நீர் எங்களை ஒவ்வொரு திட்டத்தோடு தான் வைத்திருக்கிறப்பா. தொடர்ந்து மார்க் நற்செய்தியில படிக்கும்போது அவர் வீட்டில் பந்தியில் இருக்கும்போது பரிசேயர்லாம் கேட்கிறாங்க, இவர் ஆயக்காரரோடு பாவிகளோடு பந்தி இருக்கிறாரே என்று. அப்போதே சொல்வார், நான் பாவிகளை தேடி மீட்க தான் வந்தேன் என்று சொல்லி அவர்களை மீட்க வந்தாரே. அப்படிப்பட்ட காரியங்களை செய்த அவனை ஒரு பெரிய அப்போஸ்தலராக, இறை வார்த்தையை எழுதும் சுவிசேஷகனாக ஆண்டவர் தேர்ந்து கொண்டாரே. இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். என்ன பணிக்கென்று நாம் அறிந்து கொண்டு செய்ய அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போமா? நேற்று அல்ல, இன்று அல்ல, தாயின் கருள் உருவாகும் முன்னமே தெரிந்து கொண்டார் என்று அடிக்கடி நாம் பாடுகிறோமே. அந்த பாடலை பாடும்போது எப்படி நம்ம நினைச்சு பார்க்கிறோமா? நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆண்டு என்னென்ன திட்டங்களிற்காக நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கும்போது, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டேரையா, என் பெயர் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தேரையா,
எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. நான் நினைச்சு பார்க்கும்போது என் தாய் உருவாக்கும் முன்னே என்னை உருவாக்கினவர், தெரிந்து கொண்டவர். அவர்கள் பெயர் வைப்பதற்கு முன்னே எனக்கு இந்த பெயரை வைத்தவர். இப்படிப்பட்ட தகப்பன் எதற்காக என்னை தெரிந்து கொண்டார்? எதற்காக நான் அழைத்தேனோ, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அந்த பாதையை ஓட ஒப்பு கொடுப்போமா? அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் மாற மாட்டார். சங்கீதத்துல தியானம் செய்யலாம் இல்லையா? அவர் சதா காலங்களிலும் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. நாம் எப்படி இருக்கிறோம்? அவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோமா? அவருக்கு பிரியமான ஊழியத்தை செய்கிறோமா? அவருக்கு பிரியமான குடும்பத்தை நடத்துகிறோமா? பிள்ளைகளை அவர் பாதையில் நடத்துகிறோமா? அப்படி நம்ம ஒரு பரிசோதித்து பார்ப்போம். எதற்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ, எதற்காக முன்குறித்தாரோ அதை செய்ய ஒப்பு கொடுப்போமா? அவர் அளித்த அழைப்பிலே நிலைத்திருந்து இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணுமே. ஒவ்வொரு நாட்களும் உலகத்தில் நடக்கிற காரியங்கள் அதை சீக்கிரத்தில் இயேசுராஜாவின் வருகை இருக்கிறது என்பதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்க அந்த நேரத்திலே நாம் எத்தனை ஆத்துமாக்களை ஆண்டவர் பக்கம் அழைத்து வரப்போகிறோம்? நம் குடும்பத்தாரை முதலில் நாம் அழைத்து வர வேண்டுமே. நம் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அவர்களுக்காக நம் ஆலயத்துக்கு வருகிற மக்களை ஆண்டவர் பக்கம் திருப்ப வேண்டுமே. அதற்காக பணி செய்ய ஒப்பு கொடுப்போமா? ஒரு ஆயக்காரனாக, ஒரு லேவியாக இருந்தவனை ஒரு சுவிசேஷனாக மாற்றி ஆண்டவர் நம்மையும் மாற்ற முடியுமே. என்னை குறித்து, நம் ஒவ்வொருவரை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை செயல்படுத்த ஒப்பு கொடுப்போமா? ஓட்டத்தை ஓடி முடிக்கணும், ஊழியம் நிறைவேற்றணும். ஓட்டத்தை ஓடி முடிக்கணும், ஊழியம் நிறைவேற்றணும். கர்த்தரையே முன்வைத்து கலங்காமல் மகிழ்வுடனே, கர்த்தரையே முன்வைத்து கலங்காமல் மகிழ்வுடனே ஓட்டத்தை ஓடி முடிக்கணும், ஊழியம் நிறைவேற்றணும். ஆமேசுவே, எங்களுக்கு என்ன முன்குறித்து வைத்திருக்கிற ஓட்டத்தை நாங்கள் ஓடணுமே, ஓடி முடிக்கணுமே. இந்த இடம் எங்களுக்கு பூமி சொந்தம் அல்ல, பரலோகம் தான் எங்கள் தாய் வீடு. அந்த பரலோகத்துக்கு நாங்கள் வரும்போது கூட அநேக ஆத்துமாக்களை கூட்டி வர எங்களை அது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. அதற்கேற்ற வல்லமை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஒரு சுங்கத்தில் டாக்ஸ் கலெக்டராக இருந்தவனை கூப்பிட்டு ஒரு பெரிய சுவிசேஷனாக மாற்றினரே, உம்மால் கூடுமே. எங்களையும் அப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு மாற்ற உம்மால் கூடும் ஆண்டவரே. உம்மால் கூடும் அப்பா. உமது கரங்களுக்குள் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் இருக்கிறதோ அதை செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அப்படி ஒப்புக் கொடுப்போமா? அது சித்தம் செய்யணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்க தான் எல்லாமே, ஏக்கம் தான் எல்லாமே. ஆம் தகப்பனே, உண்மையே நாங்கள் முன்வைத்து இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க எங்கள் ஒவ்வொருவரும் அந்த கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தைகள் வழியாக எங்களோடு பேசியதற்காக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இன்னும் இந்த ஓட்டத்திலே உமக்கு பிரியமானதையே செய்ய வல்லமையின் ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இது அவ்வாறு செய்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தையர் மல்லாக்காக கொடான கூடிய நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையினால ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரமப்பா. இந்த வார்த்தைகளுக்காக கொடான கூடிய நன்றி தகப்பனே. தம்பி அப்பா எங்களோடு கூட இருக்குது என்பதை ஒவ்வொரு அசைவிலும் வெளிப்பட்டு தகப்பனே. அதுக்காக அந்த வேலையை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, வர முடியாமல் இருக்கவங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. மேலும் மேலும் இந்த ஊழியம் பெருக்கெடுத்து அப்பா இன்னும் ஆயிரம் பெருக கிருபி ஆசீர்வதிப்பீராக அப்பா. எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். ஆட்களும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஆனாலும் என் நாமத்துக்கு அவர் சட்டைக்கு ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் ஆனாலும் என் நாமத்துக்கு நீதி துதி அவர் சட்டைக்கு ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிறோம். நீதி துதி உதிக்கும். அவர் சட்டைக்கு ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலம் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அவரை ஆசீர்வதிப்பார்.
கர்த்தர் தம் ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம் ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தம் ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம் ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவரை ஆசீர்வதிப்பார். அவருக்குள்ள வார்த்தத்தை சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சித்தமாக மறவாதே. இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை, நோயில்லை நோயில்லை நோயில்லை, தோல்வியில்லை தோல்வியில்லை தோல்வியில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.